மே 18, 2009 அந்த நாள் தான் ஈழத்தில் அந்த நாட்டையே அழித்து சிதைச்சிட்டோம் அப்படின்னு சிங்கள பௌத்த பேரினவாதமும் இந்தியாவிலிருந்து காங்கிரஸ், ஏன்னா தனிப்பட்ட முறையில் காங்கிரஸுக்கு ஈழத்தில் நடந்த போராட்டத்தை பிடிக்காது, அதனால் அதை மொத்தமாக அழித்து ஒழிச்சிட்டோன்னு கொக்கரித்த நாள் அது. இதோட அங்கே நடந்துக்கிட்டு இருந்த போர் முடிவுக்கு வந்ததுன்னு அறிவித்த நாள் தான் மே 18. இதோட முடிஞ்சிருச்சு, ஈழம்ன்ற கனவு முடிஞ்சிருச்சு, இனிமேல் அதை பற்றிலாம் இங்கே பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை தான் 2009 இங்கே நடந்து கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சி ஏற்படுத்துச்சு. அதுக்கு துணை நின்றுதுன்னு தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம திமுக மேலே தீராத ஒரு வன்மத்தோடு இருக்கோம். அந்த நாளில் தான் நம்மளும் சரி, உலகத் தமிழர்களும் சரி, நாங்கள் வீழ்ந்துட்டோம்னு சொன்ன நாள் நாங்கள் எந்திரிச்சு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழின எழுச்சி நாள் அப்படின்னு அறிவித்து அன்றிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நினைவு கூறுறது மட்டும் இல்லை, நம்மளை நாமே தேத்தி கொண்டு மீண்டும் அந்த இன விடுதலை போராட்ட களத்தில் முன்னகரணுங்கிறதுக்கான முன்னெடுப்புகளை செய்கிற நாளாக தான் நம்ம இதை பார்க்குறோம். அப்படி தான் நாம் தமிழர் கட்சி சரியாக அதே நாள் 2010, 2009 நாம் தமிழர் இயக்கமாக தொடங்கப்பட்டு 2010 நாம் தமிழர் கட்சியாக மாறுது. அதுக்கு பிறகு தேர்தல் அரசியலில் 2016 பயணிக்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2016 1.1 விழுக்காடு வாங்கினோம், 2019 3.9 விழுக்காடு வாக்கு வாங்குகிறோம். அடுத்து 2021 இன்னும் ஒரு கட்ட பாய்ச்சலை 6.22 வாங்குகிறோம். 2024 8.22 வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறோம். ஆனால் 2026 உண்மையிலேயே நமக்கு ஒரு பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கு. அப்போ 2009 நம் இன எதிரிகள், சிங்கள பௌத்த பேரினவாதம், இந்திய இந்த பேரரசு, இங்கே இருக்கிற கட்சிகள், இங்கே இருக்கிற ஆட்சி, இதெல்லாம் எப்படி நம்மளோட விடுதலையை அழித்து ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே போல தான் 2026 நமக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவை வைத்து அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சின்னு இன்னைக்கு புதிதாக தொடங்கி 2.5 ஆண்டுக்குள்ளே ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய தாவேகாவும் தாவேகா தரப்பும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். வழக்கம் போல் திமுக அதிமுக அவங்க அதை தான் செய்வாங்க. குறிப்பாக 1.25 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்ன்றது எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா கனடாவில் அங்கே இருக்கிற ஒரு ஆளுநர் சொல்கிறாரு, ஒரு மாகாணத்தோட ஆளுநர் சொல்கிறாரு, அங்கே ஈழத்தில் நடந்தது, இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். அவங்க தமிழ் ஜெனசைட் ரிமெம்பரன்ஸ் மந்த்னு கொண்டாடுறாங்க அந்த மே மாதத்தை. அப்படி சொல்லாதவர்கள் கனடாவில் இருக்க வேணான்னு சொல்கிற அளவுக்கு கனடாவில் ஒரு கட்டமைப்பையும் ஒரு பரப்பையும் ஒரு வெளியையும் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போது அதே மொழியை பேசி, எந்த மொழியை பேசுகிறதுக்காக அங்கே மக்கள் கொல்லப்பட்டாங்களோ அதே மொழியை பேசிக்கிட்டு இருக்க நாம தொப்புள் கொடி உறவுகள் இங்கே எந்த அளவுக்கு அதை பற்றி பேசியிருக்கணும், ஒரு பேசு பொருள் ஆக்கியிருக்கணும். ஆனால் இந்த 17 ஆண்டுகளில் ஒரு முறை கூட இங்கே ஆண்ட திமுகவோ அதிமுகவாவது சில தீர்மானங்களை சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருக்கு. ஆனால் திமுக ஒரு நினைவு நாள் கூட அதுக்காக நினைவு கூர்ந்தது கிடையாது. அப்போது இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல தான் இப்போ தாவேகா உட்கார்ந்துருக்கு. தாவேகா என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அவங்களும் பெருசாக இதை பற்றிலாம் கண்டுக்கிறது மாதிரி தெரியல. ஏன்னா சென்ற ஆண்டு அவங்க கட்சி தொடங்கி 2 ஆண்டு ஆயிடுச்சு. 2 ஆண்டில் இந்த நாளில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்றதை நீங்கள் 24 பிப்ரவரியில் தொடங்கிட்டாங்க கட்சியை, 24 அந்த நாள் வந்தது, 25 வந்தது. 2 ஆண்டில் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அழுத்தம் 25வது ஆண்டு மே 18 அன்னைக்கு வந்த பிறகு மே 18ஆம் தேதி சரியாக மாலை 6 மணிக்கு தான் விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார். அவ்வளவுதான் அதிகபட்ச அவரோட பங்களிப்பு ஈழ அரசியலுக்காக ஒரே ஒரு ட்வீட்டு, அதுவும் மாலை 6 மணிக்கு பிறகு போட்டார். இப்போ இதுதான் அவங்களோட நிலையாகவும் இருக்குது. இன்னைக்கு அவங்க தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்கன்றத பார்க்குறதுக்கு நம்மளும் காத்திருக்கிறோம். இது வரைக்கும் அரசு சார்பில் எந்த ஒரு அறிவிப்பும் வரலை, வரும்ன்ற நம்பிக்கையும் நமக்கு இல்லை. ஏன்னா கூட்டணியில் அவங்க காங்கிரஸை வச்சுருக்காங்க. எந்த காங்கிரஸ் நம்மை அழித்து ஒழித்ததோ அந்த காங்கிரஸ். இப்போ இப்படி இருக்கிற சூழலில் நாம் தொடர்ச்சியாக இங்கே எடுக்கிறது போல் இன்றைக்கும் இந்த முறையும் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா பதாகைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அதில் ஈழத்தை சார்ந்த பதாகைகளை நம்ம பெருசாக இங்கே காட்ட முடியாது. போராளிகளோட பதாகைகள் பெரிய அளவுக்கு இருக்குது. அதை காமித்தால் நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த வலைவலி உட்பட எல்லாம் பறிக்கப்படும்ன்றது தான் இங்கே இருக்கிற நிலைமை. அப்போ அதனால் அதை காட்டலை, மற்ற பதாகைகளை காட்டுறோம்.
வழக்கம் போல் நம்ம செய்கிறது குருதி கொடை செய்வோம். அந்த குருதி கொடைக்கான முன்னெடுப்புகள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. பெரிய அளவுக்கு குருதியை கொடுத்தோம். 50,000 உயிர்கள் போராட்ட களத்தில் போச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1,75,000 பேர் கொல்லப்பட்டார்கள். இவ்வளவு குருதி கொடுத்து நமக்கு விடுதலை கிடைக்கல அப்படிங்கிறதுனால அதை நினைவு கூறுற நாளில் கட்டாயம் குருதி கொடுக்கணுங்கிறதுக்காக குருதி கொடை முகாம்கள் இங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. அதே மாதிரி தான் இப்போ இந்த பக்கம் நம்ம நான் ஏற்கனவே சொன்னது போல் ஈழப் போராட்டத்தை சார்ந்த பதாகைகள்லாம் நிறைய இருந்தாலும் இந்த பக்கங்களில் நம்ம இங்கே மொழிக்காக, மண்ணுக்காக, எல்லையை மீட்கிறதுக்காக மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்கன்னு எல்லாரோட நினைவையும் கூறுவது போல் பதாகைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாளை மீண்டும் ஒரு முறை நமக்கு இன்றைக்கி ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறோம். அதில் தான் நம்மளை அவ்வளோதான் நாம் தமிழர் கட்சி, இதுக்கு மேலே நம்ம மேலே எழுந்து வரமாட்டோம் அப்படின்ற ஒரு பேச்சை இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிற நிலையில் தான் நம்ம அப்படி கிடையாது, மீண்டு எழுந்து வருவோம்னு தேர்தலுக்கு பிறகு இது வரைக்கும் அண்ணன் சீமான் எங்கேயும் வெளியில் பேசலை. நாம் தமிழர் கட்சி எந்த பெரிய நிகழ்வுகளையும் முன்னெடுக்கலை. இப்போ நம்ம முன்னெடுக்க போகிறோம். முதல் நிகழ்வு இந்த மே 18 தான். இனம், இனத்தின் விடுதலை, நாடுன்ற கட்டமைப்பு இதை எப்படி அழித்து ஒழித்தோம்னு சொன்னாங்களோ, எந்த நாளில் சொன்னாங்களோ அந்த நாளையே இனத்தின் எழுச்சி நாளாக நினைவு கூர்ந்து எப்படி மேலெழுந்து வந்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல தான் இந்த பின்னடைவை நாம் சந்தித்த காலகட்டத்திலும் இதே நாளில் நாம் மீண்டும் கூட்டத்தை போட்டு நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட பாய்ச்சல். ஆமாம், பின்னடைவு தான், நம்ம எதிர்பாராமல் நடந்தது தான். அப்போ இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், நாம் யுத்திகளை எப்படி மாற்றி அமைத்து கொள்ள போகிறோம், அடுத்த கட்ட பாய்ச்சலும் அடுத்த கட்ட அரசியலாகவும் என்ன இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேச போகிறாங்க. என்ன பேச போகிறாருங்கிறத பார்க்குறதுக்கு எல்லாருமே பேராவலோடு தான் காத்திருக்கோம். நம் இனம் வீழ்ந்து விட்டதுன்னு சொல்லும் போது மேலே எழுந்து எப்படி வந்தோமோ அதுபோல் நம் கட்சி வீழ்ந்து விட்டதுன்னு சொன்ன இடத்துலேருந்து மீண்டும் பெரும் பாய்ச்சலோடு நாம் வருவோம், களமாடுவோம். முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, அதுபோல் இந்த தேர்தல் தோல்வியும் ஒரு பெரிய தடையல்ல, தாண்டி வருவோம். உறுதியாக நம் இலக்கை நோக்கி நாம் பாய்வோம். களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.